ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹிந்தி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். படத்தோட பேர் ஃப்ரெட்டி. 2022 வெளியே வந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா த்ரில்லர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சஷாங்கா கோஷ். படத்தோட சினிமாட்டோகிராஃபி அயாங்கா கோஷ். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா கார்த்திக் ஆரியன், ஹீரோயின் அலயா. இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ கார்த்திக் ஆரியன் நடிப்பில் வெளியே வந்திருக்க ஃப்ரெட்டி படத்தை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, ஹீரோ யாருன்னா ஒரு டென்டிஸ்ட், ஒரு பல் டாக்டரு. மும்பையில் உள்ள ஒரு ஃபேமஸான பல் டாக்டர் தான். அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அவர் தனக்கு பொண்ணு தேடிட்டுருக்காரு. கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு தேடிட்டுருக்காரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட பல வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு எந்த பொண்ணும் அமையலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இன்ட்ரோவர்ட். அதாவது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர். யாருக்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். தொழிலில் அவர் ஃபேமஸான டாக்டரே ஆனாலும் கேரக்டராக பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட்டு, தனிமை விரும்பி, யாரு கூடயும் அதிகம் பேச மாட்டார், பழக மாட்டார், எல்லாருக்கிட்டையும் ஒதுங்கியே இருப்பார். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான் அவர். இப்படி இருக்கிற கேரக்டராக இருக்கிறவர் பொண்ணுகள்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அதனால் இவருடைய கேரக்டர் பிஹேவியரை பார்த்து நிறையா பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணி போயிடுறாங்க. ஸோ இவர் மேட்ரிமோனியல் சைட்டில் திருமணத்துக்கு பொண்ணு தேடுறாரு. இவர் காஃபி ஷாப்பில் பார்க்குறவங்க இவரை பார்த்த கொஞ்ச நேரத்திலே இவருடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிவிட்டு இவருடைய பிஹேவியரை பார்த்துட்டு பிடிக்காமல் போயிடுறாங்க. இவர் டெய்லி ஒரே காஃபி ஷாப்பில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். அங்கே ஆப்போசிட்டில் பொண்ணுகள் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்படியே போத வாழ்க்கை. இவருக்கு எந்த பொண்ணுமே அமையலை. இப்படி போயிட்டுருக்கிற அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிடுது. அவங்க கூட இருக்கிற ஒரு ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஒன்று தான் பார்க்குதுன்னு வேறு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா அவருக்கு அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணுதுங்கிற சந்தோஷத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியா போய் பேசணும்னு சொல்லி பக்கத்தில் போய் பேச போகிறாரு. பேச போனதுக்கப்புறம் தெரியுது, கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. நீங்கள் என்ன தானே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஒன்றை பார்க்கவே இல்லையே அப்படிங்குது. இல்லை நீங்கள் என்ன தான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் ஹீரோவை சட்டையை பிடிச்சி அடிக்கிறான். யாரா நீ பொண்ணுக்கிட்ட வம்புழுக்கிற, என் பொண்டாட்டிக்கிட்ட யாரா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணுன்னு. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகி அடி வாங்கின அவமானத்தில் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கிடச்ச ஒரு பொண்ணும் போச்சு அப்படிங்கிற மாதிரி மனசில் சோகத்தோடு போயிடுறாரு. அடுத்த நாள் அவருடைய கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு, அந்த ஃபங்க்ஷனில் பார்த்த அந்த பொண்ணு அடுத்த நாள் ஹீரோவை சந்திக்க வருது. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஷாக்கு. என்னடா அது, அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு அப்படின்னு இங்கே வந்திருக்கேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. கடைசியில் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன், எனக்கு விஸ்டம் பல்ல ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் ஒரு டென்டிஸ்ட் தானே, அவர்கிட்ட என்னுடைய விஸ்டம் பல்ல ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுது. ஸோ அவரும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குது. என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2 பேர் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போக பார்த்திங்கன்னா ஹீரோ இன்னொருத்தன் பொண்டாட்டியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு ஒரு நாள் சொல்லுது, என் கணவர் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை டெய்லி டார்ச்சர் பண்ணுறாரு, அடித்து தொல்லைப்படுத்துகிறாரு, அடித்து கொடுமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுகுது. அந்த பொண்ணுக்கு தன் கணவர் மேலே ஒரு வெறுப்பும், எப்படியாவது தான் கணவர்கிட்டேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற சிந்தனை அவருக்கு இருக்குது. எப்படியும் அந்த பொண்ணை அவன் புருஷக்கிட்டேருந்து காப்பாற்றி அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் ஹீரோக்குள்ளே உருவாகுது. அதனால் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது உதவி பண்ணணுங்கிற எண்ணம் உருவாகுது. எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணோட புருஷனையே கொண்டுடலாம் அப்படின்னு ஹீரோ முடிவுக்கு வராரு. அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஆளை கொன்னாரா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு, இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா, இந்த முடிவுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கையில் புரட்டி போடுற மாதிரி என்னென்ன சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு, இதை சொல்கிற கதை தான் இந்த மீதி கதை. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஏற்படுற திருப்பங்கள் இந்த படம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திருப்பங்களோட ட்விஸ்ட்டும் டேர்னோட கதை போகுது. முடிவில் என்ன ஆச்சு, ஹீரோவுக்கு என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட கதை. இந்த கதையை ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக ரொம்ப அழகாகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸு அன்பிரடிக்டபுளாக இருக்கும்.
இந்த படத்தோட ப்ளஸ்ஸை பற்றி பார்க்கணும்னா கார்த்திக் ஆரியன் ரொம்ப நல்லாவே ப்ரில்லியண்ட் ஆக்டிங். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். கார்த்திக் ஆரியனோட ஆக்டிங் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு, பேக் போன் சொல்லலாம். அந்தளவுக்கு கார்த்திக் ஆரியன் ஒரு இன்னசென்ட் கேரக்டராக அவன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறி ரிவெஞ்ச் த்ரில்லராக மாறும் இந்த படம். அவருடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸும் அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சு. படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. கடைசியில் ஹீரோ உதவி செய்ய போய் ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் போய் மாட்டுறாரு. அவர் என்னென்ன மாதிரி ட்ராப்பில் மாட்டினார், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தார், அது அவருக்கு விரித்த வலைங்கிறது அவருக்கு அப்புறம் தான் தெரியும். ஹீரோவுக்கு விரித்த வலையில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வந்தார், அதுக்கப்புறம் அவர் எப்படி ரிவெஞ்ச் பண்ணாருங்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட கதை. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஸ்டோரி போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி படம் போகும். நல்ல ரிவெஞ்ச் த்ரில்லராகவும் மாறும். இந்த படத்தோட வில்லன் யாருன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் படம் வேறு மாதிரி போகும். இது ஒரு ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் மூவி, நல்ல சஸ்பென்ஸ் ட்ராமாவும் கூட. செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்பீடாகவே போகும். படத்தோட டைரக்ஷன் அமேசிங்காக இருக்கும். இந்த படம் ஒரு நல்ல கிரிப்பிங் ஸ்டோரி. இந்த படத்தோட பரப்பில் ப்ளஸ்ஸில் ஆரியனுடைய ஆக்டிங்கும் அந்த ஹீரோயினுடைய ஆக்டிங், குறிப்பாக ஆரியனுடைய ஆக்டிங் பேசப்படுது. படத்தோட மைனஸ் பற்றி சொல்லணும்னா படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அந்த போலீஸை நம்ப வைக்கிற சீன்ஸு இதெல்லாம் சில கொஞ்சம் லாஜிக் மீறலாக இருக்கும். அந்த லாஜிக் மீறலாம் தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இதை குட் டு வாட்ச்னு சொல்லுவேன். இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹீரோ யாரு கூடயும் பேச மாட்டார், ஆனால் அவருக்குன்னு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, ஒரு டாட்டாய்ஸ் தான். அது பேர் ஹார்டி. தான் வளர்க்குற ஆமை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். அதுக்கிட்ட தான் எப்பயும் டெய்லி தனிமையாக உட்காந்து பேசுவார். அந்த ஆமைக்கு கடைசியில் என்ன ஆச்சு, ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, இது எல்லாத்தினுடைய ட்விஸ்ட் அண்ட் டேர்னும் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீதி சொன்னால் ஸ்பாய்லர் அலர்ட் ஆயிரும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த படம் ஒரு நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. இது ஒரு ஸ்லோ பேர்னிங் த்ரில்லர் மூவி. இது ஒர்த் டு வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தில் கார்த்திக் ஆரியனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் படத்தோட கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லணும்னா ஹீரோட வீடு, அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே ரொம்ப நல்லா அருமையானவே லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும். குறிப்பாக அந்த ஹீரோயினுடைய மாடி வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த வீடு. மொத்தத்தில் சினிமாட்டோகிராஃபி, ஒரு த்ரில்லர் மூவிக்கான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. படத்தில் சாங்ஸ் இருக்குது, படம் சாங்ஸும் கேட்கும்படியாக இருக்குது. எல்லாமே நல்ல சாங்ஸாகவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் ஒர்த் டு வாட்ச்னு சொல்லுவேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 3.25. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கானே அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.